பி. கோபாலகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகப்பெரிய மேடை நாடக நடிகர். அமெரிக்காவில் அவரை அங்கீகாரம் பண்ணி இங்கேருந்து கூட்டுட்டு போனது நான். அவர் ட்ரூப்பில் தான் நான் ஃபஸ்ட்டு அவர் எனக்கு பொட்டு வச்சு என்னை மேடை நாடக நடிகராக ஆக்கினார். படம் ரிலீஸுனாக்கா 2-3 நாள் வீட்டுக்கு வர மாட்டார். ட்ரெஸ்ஸு மட்டும் இங்கேருந்து போகும். ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட் மட்டும் போகும். அப்போல்லாம் படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஃபிலிம் தான். நீங்கள் சொல்கிறோம் இப்போ டிஜிட்டல் கிடையாது. எடுத்தோன்னே பார்க்குறதெல்லாம் கிடையாது. ப்ராசஸ் போகணும். ஒரு படம் வந்து 20 பிரிண்ட் போட்டு 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் அந்த 20 பிரிண்ட்டையும் படம் பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஜாப். ஒரு ஃபிலிம் 1000 அடி இருக்குது ஒரு ரோல். அதில் 800 அடி தான் அந்த ரீல் வரும்னா பாக்கி 200 அடிக்கு நம்ம கணக்கு சொல்லணும். சும்மா 1000 அடியும் ஓட்டியாச்சுன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு அப்பா பத்தி கேட்டதும் அப்பா வந்துட்டு இண்டஸ்ட்ரியில இருந்த அந்த டைம்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ உங்களுக்கு அப்பாங்கிற பேரை கேட்டது உங்களுக்கு மைண்ட்ல வர அந்த விஷயம் எனக்கு ஏன் ஞாபகம் குறைச்சலா இருக்கும்போது உங்க வயசுக்கு எங்க அப்பாவை பத்தி ஞாபகம் வருது? ஆச்சரியமா இருக்குது. ஆக்சுவலா வந்து எங்கள் அப்பா இப்போ இறந்து போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதாவது 2003 he passed away. அப்பா வந்து he started his career as a film technician. விஜயா வாகினி லேபில் அவர் வந்து அந்த மிஸ்டர் சென்குப்தான்னு அவர் தான் லேப் சீஃப். அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணார். ஆனால் அப்பா படித்தது பிஎஸ்சி பாட்னி. அப்பா, பொன் பரமகுரு, வி. கோபாலகிருஷ்ணன் எல்லாரும் ஒரு செட். வி. கோபாலகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகப்பெரிய மேடை நாடக நடிகர். அமெரிக்காவில் அவரை அங்கீகாரம் பண்ணி இங்கேருந்து கூட்டுட்டு போனது வி. கோபாலகிருஷ்ணன். அவர் ட்ரூப்பில் தான் நான் ஃபஸ்ட்டு அவர் எனக்கு பொட்டு வச்சு என்னை மேடை நாடக நடிகராக ஆக்கினார். அப்பாவை பொறுத்த வரைக்கும் அதற்கு பிறகு அந்த லேப்லேயே இருந்திருந்து கொஞ்சம் ஹையர் கிரேடு. படம் ரிலீஸுனாக்கா 2-3 நாள் வீட்டுக்கு வர மாட்டார். ட்ரெஸ்ஸு மட்டும் இங்கேருந்து போகும். ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட் மட்டும் போகும். அந்த மாதிரி. ஏன்னா அப்போல்லாம் படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஃபிலிம் தான். நீங்கள் சொல்கிறோம் இப்போ டிஜிட்டல் கிடையாது. எடுத்தோன்னே பார்க்குறதெல்லாம் கிடையாது. ப்ராசஸ் போகணும். அப்புறம் லெஃப்டில் வந்து இப்போ தியேட்டரில் அப்படி இப்படின்னு சைடில் சவுண்ட் ட்ராக் வரக்கூடாது. அந்த மார்க்கெல்லாம் வரக்கூடாது. அதெல்லாம் செக் பண்ணி அனுப்புவாங்க. பிரிண்ட் அனுப்பும்போது அதுக்கு ஃபுல்லாக அப்பா தான் இன்சார்ஜாக இருப்பார். அப்போ அந்த எவ்வரி பிரிண்ட்டு ஒரு படம் வந்து 20 பிரிண்ட்டு போட்டு 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் அந்த 20 பிரிண்ட்டையும் படம் பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஜாப். ரா ஸ்டாக்குக்கு இன்சார்ஜ். திடீர்னு இஷ்டத்துக்கு ஒரு ஃபிலிம் 1000 அடி இருக்குது ஒரு ரோல். அதில் 800 அடி தான் அந்த ரீல் வரும்னா பாக்கி 200 அடிக்கு நம்ம கணக்கு சொல்லணும். சும்மா 1000 அடியும் ஓட்டியாச்சுன்னு சொல்ல முடியாது. சில படங்கள் 15 ரீல் அப்படின்னு இருக்கும். ஆனால் அது 15 ரீல்னால் 15,000 அடி இருக்காது. அது 12,000 அடியாக இருக்கலாம், இல்லை 13,000 அடியாக இருக்கலாம். அந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது சில படங்கள் அந்த 200 அடி ஒரு 4 ஜாயிண்ட்டு போட்டால் அது இன்னொரு ரீலாக கூட நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஜாபு. அப்பா நிறைய மேக்ஸிமம் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் தான். அந்த பீரியடு பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு நிறைய. அப்பாவுடைய அந்த இதில் அதுக்கு பிறகு அப்பா ஷிஃப்ட் ஆகி கொலம்போ போனார், இலங்கைக்கு. இலங்கையில் வந்து அங்கே ஒருத்தர் அப்பாவுக்காக ஸ்டூடியோ இதே மாதிரி லேப் ஆரம்பித்து அப்பா தான் அதை செட் பண்ணி கொடுத்து இந்தியாவிலேருந்து அங்கே ஸ்ரீலங்கா போகிற எல்லா படமும் டியூப் நெகட்டிவ்னு எடுப்பாங்க. ஒரு நெகட்டிவ் இருக்கும், அதுக்கு ஒரு டூப் நெகட்டிவ் எடுப்பாங்க. அந்த டியூப் நெகட்டிவ் அங்கே போயிடும். சவுண்ட் ட்ராக்குக்கு ஒரு காப்பி போயிடும். அதை அங்கே வச்சு அங்கே திருப்பியும் அங்கே பிரிண்ட் போடுவாங்க ஃபுல்லாக கொலம்போ. அது ஸ்ரீலங்கா முழுக்க அங்கே 20 தியேட்டர் 30 தியேட்டர். தமிழ் படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது. அதனால் அப்பா வந்து ஐ திங்க் 200 பார்பர் ஸ்ட்ரீட் அப்படின்னு கொலம்போ, அங்கே தான் ஆஃபீஸ். நான் வந்து 12 வயசு 7th ஸ்டாண்டர்டாக படிக்கும்போது நான் போயிருக்கேன். அங்கே அப்போ அது எதிர்த்தாப்புலேயே கிங்ஸ்லி தியேட்டர்னு ஒரு தியேட்டர். அது அப்போ பாலும் பழமும் ரிலீஸ் ஆச்சு. நானே பாலும் பழமும் ஒரு 26 தடவை பார்த்துருக்காங்க. சிவாஜி அவர்களே பார்த்தாரான்னு தெரியாது அவ்வளோ தடவை, பட் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான இது. அதுக்கு பிறகு அங்கே ஒரு 10 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணார். அதுக்கு பிறகு இந்தியா வந்தார். இந்தியா வந்துட்டு ஸ்ரீலங்கா ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன், இலங்கை வானொலி வர்த்தக ஒலிபரப்பு நிலையத்துக்கு அப்பா வந்து சவுத் இந்தியா ஏஜென்ட் ஆகிட்டார். ஏன்னா இங்கே வந்து
பாம்பேயில் ரேடியோ அட்வர்டைசிங் சர்வீசஸ்ன்னு